நாம் தொழுகையில் அத்தஹியாத் செய்வது மூலம் கிடைக்கும் நன்மைகள் நம்மில் பலர் அறிந்திருக்க மாட்டோம். அத்தஹியாத்தில் 2 விதமான நன்மைகள் உள்ளது. ஒன்று துவா, இன்னொன்று சலாம். சஹீஹுல் புகாரியில் ஹதீஸ் எண் 1202. இந்த ஹதீஸில் அத்தஹியாத் வசனத்தில் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் இதனை நீங்கள் கூறினால் நிலத்தில் மற்றும் வானத்தில் இருக்கும் நல்ல அடியார்களுக்கும் சாந்தியும் அருளும் வேண்டுகிறோம். இன்று உலகில் 820 கோடி மக்கள் வாழ்கின்றனர். இதில் முஸ்லிம்கள் சுமார் 200 கோடி பேர். இச்சொற்களை நாம் கூறும் போதே 200 கோடி பேருக்கு துவா செய்த நன்மை கிடைக்கின்றது. வானத்தில் இருப்பவர்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியாது. அதனால் அந்த நன்மை இன்னும் அதிகமாகும். இதில் சலாம்கான நன்மை. ஒரு சலாமுக்கு 3 விதமான நன்மைகள் 10, 20, 30. அப்படியென்றால் 200 கோடி முஸ்லிம்களுக்கு சலாம் சொன்னதாக எண்ணினால் குறைந்தது 10 நன்மை என்றாலும் 2000 கோடி நன்மைகள் கிடைக்கின்றது. இதுவெல்லாம் ஒரு அத்தஹியாத்திற்கு கிடைக்கும் நன்மைகள். 200 கோடி முஸ்லிம்களுக்கு துவா செய்த நன்மைகளும் சலாம்காக 2000 கோடி நன்மைகளும். அப்படி பார்த்தால் ஒரு நாளில் 5 ஃபர்லு, 12 சுன்னத் மற்றும் 3 வித்தர். தொழுகையில் மொத்தம் 16 அத்தஹியாத்கள். இந்த 16 அத்தஹியாத்திற்கான நன்மைகள் கணக்கிட்டால் 3200 கோடி முஸ்லிம்களுக்கு துவா செய்த நன்மைகளும் சலாம்காக 32,000 கோடி நன்மைகளும். இதுவே 1000 மாதம் சிறப்பு கொண்ட மகத்துவம் மிக்க லைலத்துல் கத்ரில் ஒரு இரவு தொழுகையில் ஒரு அத்தஹியாத்திற்கான நன்மைகள் கணக்கிட்டால் 6 லட்சம் கோடி முஸ்லிம்களுக்கு துவா செய்த நன்மைகளும் சலாம்காக 60 லட்சம் கோடி நன்மைகள் கிடைக்கும். எனவே நீங்கள் அத்தஹியாத்தில் இருக்கும்போது இந்த நன்மைகள் உங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நன்மை எதிர்பார்த்து தொழுது கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பற்றி ஷேர் செய்த நன்மை அடைவோம்.